அதான் இது. சரி, அடுத்தது இங்கே சாரிங்க, அண்டுனா ரெண்டுமே ஆகுது. அதாவது ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்தாலும் பிரிண்ட் ஆகுது. ரெண்டு கண்டிஷன் மட்டும் வந்தால் தான் பிரிண்ட் ஆகும் அண்டுக்கு. இங்கே இருக்கு பாருங்க, யூனியன் சிம்பிள் இருக்குங்க. இதுக்கு தான் சொன்னது, எந்த ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ வந்தாலும் பிரிண்ட் ஆகும். கீழே இருக்குல்ல இந்த யூனியன், அதுக்கு தான். இதான் தான் அந்த பிடிஎஃப். ஏன் நம்மளுக்கு எரர் வருது இந்த சின்டெக்ஸில் இதுனா, இது அவங்களுக்கு எரர் வர மாட்டேங்குது. அண்ட் இப்படி நம்ம எழுதியிருக்கோம். தென் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இன்னைக்கு நான் ஒன்று பார்த்து கற்றுக்கிட்டேன்ல, அவரும் இந்தமாரி சின்டெக்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் அவருக்கு அவுட்புட் வருது, எனக்கு வரல. சரி, அடுத்தது நான் சார்ஜிபிள் மூலமாக சரி பண்ணிட்டேன். சின்டெக்ஸ் சரி பண்ணி அவுட்புட் வந்துடுச்சு. ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் அண்ட் ஆப்ரேட்டர்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ வந்தால் தான் அவுட்புட் வரும். அடுத்து யூனியன் ஆப்ரேட்டர், இதுக்கு தான் ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூ வந்தாலும் பிரிண்ட் ஆகும். இதோட உள்ளதுன்னா அடுத்து வந்து டி டாட் இன்கம் குரூப் அப்புறம் டீட்டெயில்ஸ். அதாவது இன்கம் குரூப் காலத்தில் வந்து நம்ம வேல்யூவை மாற்றுறோம், அப்டேட் பண்ணுறோம். அப்பர் மிடில் இன்கம்னு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி மாறிட்டு. சரி, இன்னும் ஓடணும். டி கண்ட்ரி நேம் டாட் ஸ்டிங் டாட் கண்டென்ஸ் ஆஃப்ரிக்கா. அதாவது கண்ட்ரி நேம் இன்னும் காலத்தில் ஸ்டிங்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குன்னா ஸ்டிங், அது கண்டெய்ன்ஸ், அதில் இருக்கா ஆஃப்ரிக்காங்கிற வார்த்தை. அது கேஸ் ஃபால்ஸ்னா அது வேறு மாரி இருக்கணும். ஏ கேப்ஸ்லனா ஏ கேப்ஸ்ல அந்த டேபிள் இருக்கணும். ஏ வந்து ஸ்மால் லெட்டரில் இருந்தால் அதை எடுத்துக்கூடாது. என்ஏன்னா நல்லா இருந்தாலும் ஃபால்ஸ். சரி, அடுத்து பிரிண்ட் சி. கேஸுங்கிறது நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் அடுத்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சி. அடுத்து டி இன்டர்நெட் இன்கம் குரூப் டாட் யூனிக்னா அதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து அதை பிரிண்ட் பண்ணும். சின்டாக்ஸ் நாலேஜ், யூனிக்காக என்னென்ன டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாரி டைப் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. சரி, எங்கே இந்த மியூசிக் வருது? சரி, அதை விடுங்க. இப்போ வந்து இன்னொரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறோம், பிடி டாட் ரீட் சிஎஸ்வினா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இந்த ஃபைலும் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் பண்ணோம்னா அந்த டேபிள் வருது. ஃபைலுக்குள்ள இருக்கிற டேபிள் வந்துடுச்சு. டிப்பு டைம் டேட் டாட் டேட், அதாவது இசடுங்கிற டேபிளில் டிப்பு டைம் டேட்டுங்கிற காலத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. டாட் எட்டு 25, எட்டுனா ஃபஸ்ட்டில் இருக்கிறது. இங்கே 25 கொடுக்காம மொட்டையாக கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வரும். 25 கொடுத்ததுனால இப்போ ஃபஸ்ட்டு 25 வரும். இதுதான் இதுக்குள்ள அவுட்புட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் இருக்காங்க. இப்போ இதுதான் அவுட்புட். சரி, அடுத்தது அந்த இதுதான் இசட் சொன்னால. அதாவது இசடுங்கிற டேபிளில் டிப்பு டைம் டேட்டுங்கிற காலத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். டாட் அதில் இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். லோக் 1:3 இண்டெக்ஸ் நம்பர் 1, 2, 3. இது வந்து லிஸ்ட்டில் இருக்க ஸ்லைஸுக்கு வேறு மாரி இருக்குது. அது பாருங்க 1:3னா இண்டெக்ஸ் நம்பர் 1, 2 மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஆனால் இது வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிடும். இதில் வந்து டாட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபுல் ரெக்கார்டும் ஃபுல் டேபிளும் பிரிண்ட் ஆகும். டாட்டை கொடுத்து லோக் அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணதுனால இங்கே ஒரு
ஒரு இதை கொடுத்ததுனால இங்க சரி அதனால் இந்த லிஸ்டில் உள்ள ஸ்லைஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். சரி இருக்கு. இதனால லோக் z டாட் z டைம் டாட் இஸ் நல். அதாவது இசடுங்கிற டேபிளில் டைம் காலத்தில் இஸ் நல் நல் வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சின்டாக்ஸ். டாட் இஸ் நல். இஸ் நல்னா எதெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். டைம் நல் அப்படின்றது சரி 4 இருக்கு. சரி டாட் டைம் டாட் நாட் நல். நாட் எதெல்லாம் நல்லா இல்லையோ அதாவது எது நல்லா இல்லைன்னு சொல்லி எது நல் வேல்யூவா இல்லையோ அதுதான் பிரிண்ட் ஆகும். சரி இதில் 240 இருக்கும். 4 வந்து நல் வேல்யூஸ், 240 ரோஸ் வந்து நாட் நல் வேல்யூஸ். சரி அடுத்தது வந்து செட் டாட் குரூப் பை டைம். இசடுங்கிற டேபிள் வந்து குரூப் பண்ணுங்க, குரூப்பாக பிரிக்கிங்க. எதால டைம் குரூப் பை டைம் டைம் காலத்தால் டாட் சைஸ் குரூப் பை தனித்தனியாக பிரிங்க. எதை பிரிக்கணும்? டைமுங்கிற காலத்தை பிரிக்கணும். எதை அடிப்படையில் பிரிக்கணும்னா சைஸ் அடிப்படையில் பிரிக்கணும். அதான் டாட் ஸ்லைஸ். டாட் ஸ்லைஸில் டாட் சைஸ் data type integer 64 bytes. integer 64 bytes. சரி அடுத்தது வந்து z டாட் குரூப் பை ஐட்டம் டாட் கவுண்ட். அது zங்கிற டேபிளில் குரூப்பாக பிரிங்க. எதை பிரிக்கணும்? டைம்ங்கிற காலத்தை டாட் எதை அடிப்படையில் கவுண்ட் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. சில வேல்யூ கிடையாது. அதில் வந்து சம் ரூல்ஸில் வந்து நல் வேல்யூவாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த ரோவில் நல் வேல்யூவாக இருக்கும். அதுதான் இங்கே வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. சரி வருது இம்போர்ட்டு நன்பை as np. நன்பைங்கிற பேக்கேஜை npன்னு இம்போர்ட் பண்ணுறோம். இசட் டாட் இசட்ங்கிற டேபிளில் குரூப்பாக பிரிங்க. எதை பிரிக்கணும்? டேங்கிற ஒரு காலத்தை இது அடிப்படையில் டாட் ஏஜிஜி பேரந்தசிஸ் போட்டு டிக்ஷனரியை பண்ணுறோம். டிப்புங்கிற காலம் இன்பு டாட் மீன், டேங்கிற காலம் இன்பு டாட் சைஸ். இது அடிப்படையில் பிரிச்சாச்சு. என்பி டாட் மீன்னா ஆவரேஜ். அப்போ வந்து என்பி டாட் சைஸ் டேல என்பி டாட் சைஸ்னா இப்போ ஃப்ரைடேங்கிற இது வந்து இந்த டேபிள் எத்தனை இது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குதுன்னா 19 டைம்ஸ் இருக்குது, 84 டைம்ஸ் இருக்குது, 73 டைம்ஸ் இருக்குது, 62 டைம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. சரி அடுத்தது இதுக்கு காப்பிரைட்டு போட்டிருப்பாங்க டிவியில் போடுற அனுப்பலாம். டிவி காப்பிரைட்டு போடாத காப்பிரைட்டு சரி வந்துடுச்சு. இசட் டாட் குரூப் பை. அதாவது இசடிங் டேபிளில் குரூப்பாக பிரிங்க. எதை பிரிக்கணும்? டே ஸ்மோக்கர் டைம்ங்கிற காலத்தெல்லாம் பிரிங்க. எதுவும் அடுப்பில் டிப் ஏஜிஜி காலம் பேரந்திசிஸ் டிப்பு கோலன் டிப்புங்கிறது காலம் டிப்புனா காலம். ஓகே கோலன் வச்சாச்சு. என்பி டாட் மீன், என்பி டாட் சைஸ், என்பி டாட் சம், என்பி டாட் மீன்னா ஆவரேஜ் சொல்கிறாங்க. மீன்னா ஆவரேஜ், சைஸ்னா உங்களுக்கு தெரியும். சைஸ்னா அளவு. இங்கே சம்மனா அடிஷன் கூட்டல். ஒரு 5 நம்பர் இருக்குன்னா அதோட கூட்டல் தான் சம். என்பி டாட் மின்னா மினிமம், மேக்ஸ்னா மேக்ஸிமம். நீங்கள் மொத்த டே பை டேவாக பார்த்தாலுமே இது புரியும். ஏன்னா டேட் ஆஃப் டைம் தான் சொல்லியிருக்கேன். இங்கே எப்படி டேபிள் ஃபார்மில் வருதுன்னா நம்ம ஃபைலே டேபிள் ஃபார்மில் இருக்காதுனால இங்கே டேபிள் ஃபார்மில் வருது. சரிங்க நான் அதை சொல்லுவேன். இது பண்ணிட்டேன். இது முன்னாடி பேக்
குரூப் பை பிரிங்க. எதை பிரிக்கணும்? டேங்கிற காலத்தை பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? அதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் அதை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பிரிச்சிருக்காங்க. ஸ்மோக்கர்னா அங்கே என்னென்ன வேல்யூஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. முன்னாடி தப்பாக சொன்னால் திருப்பி எஸ் நோ டைமு. எது அடிப்படையில் பண்ணுறதுக்கு டாட் இல்லைங்க. அது இன்னொரு காலத்தில் பிரிண்ட் ஆகும். இங்கே எதுன்னா இந்த டின்னரு லஞ்ச் குரூப் பையே அது வந்து குரூப்பாக பிரிக்குது. இந்த காலத்தில் இருக்க வேல்யூஸ் வச்சு குரூப் பை வந்து பிரிக்குது குரூப்பாக. ஸோ ஸ்மோக்கர் வந்து எஸ்ன்னு ஒன்று தான் இருக்குது வேல்யூஸ்னால். இப்போ டயத்தில் வந்து டின்னர் லஞ்சுன்னு இருக்குது. இப்போ இங்கே கொடுத்தோன்னா டாட்டு அதெல்லாம் இங்கே வருது. அங்கே டாட் சைஸ்ன்னு எடுத்துருக்கோம். இங்கே அது அங்கே அப்படி வந்திருக்கும் டாட் சைஸ். இங்கே சைஸ் வந்துருக்கு. இது என்பி டாட் மீன். குரூப் பை டேன்னு கொடுத்ததுக்கு அதான் இங்கே பிரிச்சிருக்கு. அதான் இந்த காலம். டாட் விட்டு சைஸ் தான் இந்த காலம். என்பி தான் இந்த காலம். சரி, ரைட் போடும். Z is a day equal to sun dot index. I said இங்கே டேபிளில் டேங்கிற காலத்தில் ஈக்குவல் டு சன். எப்போல்லாம் அதோட காலத்தை சன்னுன்னு அந்த வேல்யூ வருதோ அந்த இண்டெக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுங்க. அதுக்காக இந்த சின்டெக்ஸ். சரி, இந்த இண்டெக்ஸில் அது சன் அப்படின்னு வந்துருக்கு. டேனா சண்டே அப்படின்னு வந்துருக்கு. இங்கே பாருங்க, அவங்களுக்கு வந்து அதாவது சின்டெக்ஸ் எரர் தான் நமக்கு வருது. ஷார்ட் பை அதாவது இசடிங்கிறோம் டேபிளில் வந்து ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் நமக்கு மாடியில் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஷார்ட் என்னன்னா அரேஞ்ச். எதை வச்சு ஷார்ட் அரேஞ்ச் பண்ணுறோம்? பை டிப்பை வச்சு. டிப்புங்கிற காலத்தை அடிப்படையில். சரி, போன பார்ட் 1க்கு இந்த வாய்ஸ் உடையாம இருக்கும். நான் திரும்பி பேசிட்டு இருக்கேன். இசட் இன்னும் டேபிளில் வந்து ஷார்ட் பை வேல்யூஸ்ங்கிற பேண்டாஸ் மாடியில் யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எது அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணுறோம்? டிப்புங்கிற காலத்தை வச்சு. அசெண்டிங் சர்க்கிள் டு ஃபால்ஸ். அசெண்டிங் ஃபால்ஸ்னா அசெண்டிங் கிடையாது, டிசெண்டிங். இப்போனா கேஸ்ன்னு இருக்கு. அப்போனா கேஸ் கிடையாது, ஃபால்ஸ். கேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா கேஸ் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போனா என்ன அர்த்தம்? ஆஃப்ரிக்கான்னு ஸ்மால் ஏரியா இருந்தாலும் வரும்னு அர்த்தம். எனக்கே வரதான் புரியுது. சாரி வியூவர்ஸ், ஆகாஷ் வியூவர்ஸ், அஜய், ஆகாஷ், நம்ம கிளாஸ்ல என்ன பார்ப்பாங்க, வேற எதுவும் பார்க்க போறோம். வேற யாராச்சும் நீங்க இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, 19 நிமிஷம் வந்துட்டு. சரி, செட் டாட் ஷார்ட் வேல்யூஸ் பை டிப் சொல்லிட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம். அதான் இது. தம்பி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வாங்க தம்பி. அப்பாங்க ஃபர்ஸ்ட் 10 வந்துட்டு, அப்புறம் கீழே 1 வந்துட்டு அங்கே அப்படியே வந்துட்டு சின்னதுல வந்து சின்னது. அடுத்தது வந்து செட்டிப் ஈக்குவல் செட்டிப் டாட் ஹேஷ்டேக். இப்போ வந்து இந்த டிப்புங்கிற காலத்தோட டேட்டா டைப்பை மாற்றுறோம். ஃப்ளோட்டாக இருக்குது, பாயிண்டில் இருக்குது டிப்பு. அதை வந்து இன்டிஜர் பாயிண்ட் இல்லாத வேல்யூவாக மாற்றுறோம். மாற்றுறதுக்கு இந்த சின்டாக்ஸ் உருவாக்கணும், எழுதணும். இந்த சின்டாக்ஸ் எழுதணும். சரி, மாற்றினா அப்படி வந்துடுது. இனிமேல் பாயிண்ட் இல்லாமல் சிங்கிள் வேல்யூவாக வந்துடுது, பாயிண்ட் இல்லாமல். அவ்வளோதாங்க. பாய் பாய்.